superstar, my favorite producer, Aisri sir, and we have Rosamin sir and the director. And the most amazing சும்மா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா அவர் பார்க்கும்போது. ஸோ ஐம் ஷோர் மூவி பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிவாஸ் மியூசிக் ஆல்ரெடி 2 சாங்ஸ் கேட்டிருக்கீங்க. He's extremely talented, so I'm so happy to be here. Thank you. I think I should definitely ask you, your second association with Wales. And every time you do a film with Wales, அது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இந்த மாதிரி அந்த ஸ்பெஷல்னஸ்ல இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் சொன்னீங்க. ஸோ சும்மா மீண்டும் வேல்ஸோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் இந்த ஃபில்மே வந்து இட்ஸ் லைக் a reunion of friends. சிவாவோட 3வது படம், ஐஸ்வரி சாரோட 2வது படம், அண்ட் நிவாஸோட 2வது படம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கமிங் டுகெதர் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர். பியூட்டிஃபுல். சார் சொல்லி நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இந்த படத்துல வந்து ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதை வந்து ஐஸ்வரி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னதை நாங்கள் கவனிச்சிட்டோம். ஆக்சுவலா அவர் இந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டாரு. என் பேர் சொன்னா ஐயோ நிஜமாவே அவங்களா, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஸோ இல்ல பட் ஆனா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து இந்த காம்பினேஷனுக்காக தான் பார்க்கணும். இப்ப மீண்டும் இந்த காம்போவே சும்மா பார்க்க போறோம் அப்படிங்கறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கிரியேஷன்ஸ் இருந்தது. இப்போ ஐ திங்க் நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ காமெடி ஃபில்ம், இட்ஸ் a children's film, emotional. It's just a beautiful journey between a sumo wrestler and சிவாவோட கேரக்டர். பியூட்டிஃபுல். அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலும் அதில் கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸ்க்காகவே நிறைய பேர் தியேட்டர்ஸ் போவாங்க. அவ்வளோ அழகாக நீங்கள் ஆடுவீங்க. இது யாரும் சொல்லவே இல்லை. நிச்சயமா நீங்க நம்புறத கூட பாருங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சிவா பத்தி சொன்னீங்களாவது நம்புறேன். ஆமா இல்லையா? சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆஹா, இது எனக்கு நிச்சயமே இல்லையா சார். நான் கூட அதை கண்டுக்கலாம்னு நினைச்சேன். பட் அவங்களே கேட்கும் போது கண்டிப்பாக நீங்க வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு. பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்க எங்களுக்காக ஒரு 2-3 ஸ்டெப் இப்படி போட்டீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னப்பா வேணுமா வேணுமா? இல்ல அவங்களாம் டயர்ட் ஆயிட்டாங்க. இப்ப சத்தம் வேணுமா? சரி யாரோட ஆடணும்? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு ஐ ஹேவ் a request. எஸ் ப்ளீஸ். சோஷியோட ஆடுறேன். சோஷியோட ஆடணுமா? கூப்பிடலாமா அப்பா? நானே கேட்டுட்டேன். இப்ப வேற வழியே இல்லை. நம்ம தோஷம் அவர்களை கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? எஸ் can you please have someone on stage? Yes please. ஹாய் சென்னை. வணக்கம். ஹாய். My name is Agira Ulaga Super Sumo. Kashi. Please remember. Okay? Agira Ulaga Super Sumo. Okay. எங்க படம் 25th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்க ஃபேமிலியில எல்லா குட்டீஸும் கூட்டிட்டு போய் பாருங்க. ஜாலியா இருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாங்க இப்போ. காதலும் கசக்கிடுவா பலரவ காதலும் கசக்கிடுவா மாமம்பா லபு மபு கூடிக்கோ லபுது மபி கூடிக்கோ கூடிக்கோடிக்கோ லோடு கூடி கூடிக்கோ காதலும் கசக்கிடுவா பரபர காதலும். டோமோ நன்றி. நவுக்குறீங்களா? அப்ப நம்ம ஆண்டவர் சார் ரெடி பண்ணுவாங்க. சிவனா கொஞ்சம் சேஃபா. One more time. Oh, yes. Amma, I love you. No fighting. India theater only. வருகிற 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுமோ கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். நிச்சயமாக குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க. ஜப்பான்லேருந்து யோசுவோ வந்திருக்காரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ சுமோ ஃபார் அட்டெண்டிங் அவர் ப்ரமோஷன். ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருகை தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு, குறிஞ்சி சார் மேலே வாங்க. இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது. ஏன்னா ஜப்பானில் போய்
எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது. 50% படம் சென்னையிலையும் 50% படம் ஜப்பான்லேயும் எடுத்திருக்கிறோம். மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது, ரெஸ்லிங் இருக்குது, எல்லாமே கலந்த படம். நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நிவாஸ்க்கு பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு, இங்கேயும் நல்லா பாடினார். தேங்க்யூ நிவாஸ். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன், பார்த்தேன். 2 டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன். யூ ஆர் வெரி ஹைலி டேலண்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அதே மாதிரி ஹோசிமன் இந்த படத்தினுடைய டைரக்டரு நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஹோசிமன். இந்த படத்தில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல். ஆல்மோஸ்ட் வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டர். அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே விடிவி கணேஷ், மேகல் ரவி, யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவருக்கும் பிரியானந்துக்கும் உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா, ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது, அவங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வேல்ஸ். ஏன்னா அவங்க வந்து இதுக்கப்புறம் ஒரு 15 படம் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ரொம்ப ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா ரெக்கக்னைஸ்டு கிரேட் ஆர்டிஸ்ட்ஸும் பண்ணுறாங்க, இப்போ சேர்ந்து புது டேலண்டான டெபியூட்டன்ட்டுக்கும் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கிவ் a big hand to டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். சிவனா, உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். பட் அது பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த மொமெண்ட் வந்து சுமாக்காக மட்டும் இல்லை, வேல்ஸுக்காகவும் நாங்கள் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னன்னா, நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான். ஒரு டெபியூட்டன் வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, இல்லை ரெக்கக்னைஸ் டிரெக்டர்ஸை வச்சு மேலும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி வேல்ஸ் இருக்காங்க. அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே காத்துட்டு இருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நீங்க தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 59 நம்மளுடைய தனுஷ் சார் ஃபேன்ஸ் எத்தனையோ மக்கள் இங்கே கூடியிருப்பாங்க. மேலும் மாரி சாரோட தனுஷ் சாரோட இந்த கிரியேஷன் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஒரு 4 hours அதை பற்றி மட்டும் நம்ம பேசலாமா? ஐ நோ இட்ஸ் வெரி early, பட் எங்களுக்காக ஒரு வார்த்தைகள் அதை பற்றி ஜஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். தனுஷ் சார் உடைய மாரி செல்வராஜ், தனுஷ் சார், ஏஆர் ரஹ்மான் சார் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. பட் அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம். அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ எங்களுக்காக 2 தனுஷ் சார் ஃபிலிம்ஸ் வேல்ஸோட பேனர்ல வர இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? கண்டிப்பா. இல்ல இன்னுமே நிறைய இருக்கு சர்ப்ரைஸ். அதுதான் சார், வேல்ஸோட படம் மட்டும் 2 கலந்து கேட்டோம். என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நாள்ல நிறைய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் அப்படின்னு. ஆமா சார், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த நோக்கத்தை அமைந்து சார் இது வரைக்கும் நாங்கள் படத்தோட ட்ரெய்லர் லான்ச், இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அவ்வளோ கிராண்டாக பார்த்துருக்கோம். பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பினிங்காக நீங்கள் மாத்துறீங்க. கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது. அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் அண்ட் ப்ராக்ரஸ்ன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி போயிட்டு இருக்கு, அதை பற்றி ஒரு வார்த்தைகள்? சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு ஷெடியூல் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஷெடியூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க.